தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் எப்போ வேணால் வரலாம். 30 நாட்களோ 40 நாட்களோ இல்லை 6 மாதத்துக்குள்ளேயோ எப்போ வேணுனாலும் தமிழக அரசு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்காமல், அதாவது ஆட்சி கவிழான்னு சொல்லக்கூடிய வகையில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சில நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்வுகளில் பேசியிருந்தார். அதோட தொடர்ச்சியாக இல்லை அதோட தொடர்புடைய நிகழ்வுகள் இன்னைக்கு தமிழகத்தில் பெரிய அளவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தாவேகா எம்எல்ஏகள் ஒரு 10 நபர்களுக்கும் அதிகமாக 30 கோடி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் சபாநாயகருக்கு எதிராக வரப்போகிற நாட்களில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்படுறப்போ நீங்கள் தாவேகாவுக்கு எதிராக நிற்கணும், அவங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுகவோட முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவரோட ஆதரவாளர்கள்னு தாவேகா எம்எல்ஏக்கள் அணுகியிருக்காங்க. இது தொடர்புடைய புகார் பெறப்பட்டு 6 நபர்களுக்கு இப்போ அதிகமாக கைது பண்ணது மட்டும் இல்லாமல் சில லட்சங்களும் ரொக்கங்களில் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. குதிரை பேரம்னு சொல்லி தாவேகாவை இத்தனை நாட்கள் விமர்சிட்டு இருந்த திமுக இப்போ இவ்வளோ பெரிய வேலைகளை பார்த்துருக்கான்னு சொல்லி பல நெட்டிசன்களும் தங்களோட கேள்விகளை எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய செய்திகளை இந்த ஒரு பதிவில் பார்க்க வரும். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். இன்னைக்கு காலையிலேருந்து தமிழகத்தை பரபரப்பாக்கின செய்திகளில் இதுவும் ஒன்று. காரணம் என்னன்னா, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா அவங்களுக்கு தனி ஒரு மெஜாரிட்டின்றது கிடைக்கல. இன்னைக்கு கோவளத்தில் தாவேகாவோட கூட்டணி கட்சிகள் அவங்க பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பானது நடந்துட்டு இருக்கு. இதில் இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே பங்கேற்க போறதுல ஒரு அறிவிப்பாக கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 2 கட்சிகளோட தலைவர்களும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்திச்சு முக்கியமான சில பேச்சுவார்த்தைகளை ஈடுபட போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த சந்திப்பானதும் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த சந்திப்பு ஒரு பக்கம் நிகழ்ந்துட்டு இருக்கப்போ, கோவளத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கப்போ, தமிழகத்தில் ரொம்ப வைரலான செய்தியா இது உருமாற ஆரம்பிக்குது. அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியோட எம்எல்ஏ, இப்போ தாவேகாவோட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு இளையராஜா அவர்கள் கிட்ட ஒரு பேரமானது பேசப்படுது. எதற்காக இது பேசப்படுதுன்னு பார்த்தோன்னா, சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு எதிரான ஒரு தீர்மானம் திமுகவால் கொண்டு வரப்பட போகிறதாகவும், அதில் நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடாது, நாங்கள் சொல்லக்கூடிய கட்சிக்கு திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட பேரம் பேசினதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அந்த குற்றச்சாட்டு சில தினங்களுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கப்படுது. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதோட விளைவாக பல நபர்கள் இன்னைக்கு கைது பண்ணப்பட்டிருக்காங்க. சரி, இந்த சம்பவம் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த அரெஸ்ட்னது நடந்துருச்சு, இந்த குற்றச்சாட்டை இவங்க வச்சிருக்காங்க. இதில் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, காவல்துறை இது தொடர்பான விளக்கங்கள் கொடுக்குறப்போ நிறைய அதிர்ச்சியான உண்மைகள் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த பேரமானது இதை குதிரை பேரத்தில் வைக்கிறதா இல்லை என்ன கேட்டகரியில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. 15க்கும் அதிகமான தாவேகா எம்எல்ஏக்கள் கிட்ட சில குழுக்கள், செந்தில் பாலாஜி அவர்களோட நெருங்கிய அந்த க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த ஒரு பேரத்தில் ஈடுபட்டதா தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்க. இது நிறைய ஊடகங்களில் இப்போ செய்தியாகவும் மாற்றப்பட்டு இருக்கு. இவங்க எப்படி இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஊடகங்களில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தனிப்பெரும் மெஜாரிட்டி தாவேகா காமிக்கணும்னு சொல்லி ஒரு நிலம் இருந்தப்பவும் இவங்க கிட்ட பேரமானது பேசப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா, இப்போ தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறமா சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறோம், அதில் நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லி 15 நபர்கள் வரைக்கும் இவங்க அந்த ஒரு குழு, யார் திமுகவில் இருந்து இவங்க கிட்ட பேச அனுப்புனாங்களோ அந்த ஒரு குழு கான்டாக்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான சில தாவேகா எம்எல்ஏகள், பெண்ணாகரம் தொகுதியோட எம்எல்ஏ கஜேந்திரன், திருப்பத்தூரோட எம்எல்ஏ திருப்பதி, தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே தற்போதைய அமைச்சர் மற்றும் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அவினாசி தொகுதியில் ஜெயிச்ச கமலி ஆகியோர் கிட்ட இந்த பேச்சுவார்த்தைகளான நடத்தப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு யூடியூபர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசன் சொல்றது அவரோட பேர் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அவர் அரெஸ்ட் பண்றாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவர் கொடுக்கக்கூடிய டேட்டா இதை வச்சு இன்னும் 2 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. திருச்சியை சார்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தை சார்ந்த தியாகராஜன், இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இன்னும் போலீஸ்க்கு நிறைய க்ளூவானது கிடைக்குது. இந்த க்ளூல தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பியா இருக்கக்கூடிய அசோக் அவர்கள் இந்த ஒரு திட்டத்தில் இருந்தா சொல்றாங்க. அசோக் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நரேஷ் அவர்களை சில தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் வச்சு சந்திச்சதாகவும், இது தொடர்பான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டதாகவும் போலீஸ் வட்டாரங்களில் வரக்கூடிய செய்திகள் இப்போ வெளியில தெளிவாக காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா 6 நபர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த பேரமானது நடந்திருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற வரைக்கும் இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த பேரமானது நடந்திருக்கு. இப்போ லீகலி இவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதிமுகவோட எம்எல்ஏக்கள், அதாவது திமுகவோட உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்ட அந்த எம்எல்ஏக்களை விஜய் அவர்கள் பதவி விலக சொன்னாரு, இவங்களுக்கு உள்ள குதிரை பேரம் நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதை விசாரிக்கிறதுக்காக ஆளுநர் அவர்கள் கிட்ட இன்னைக்கு ஒரு மனு கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா 35 கோடி வரைக்கும் 15 எம்எல்ஏக்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த யூடியூபர்னு ஒருத்தர் மென்ஷன் பண்ணாங்கல்ல, அவர் இந்த மீடியேட்டரா இதில் ஆக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பல நெருங்கிய நபர்களோட, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை வச்சிருக்கேன். எனக்கு ஒரு பல நபர்களோட தொடர்பானது இருந்துட்டு இருக்கு, பல முக்கிய அரசியல் புள்ளிகளோட எனக்கு தொடர்பானது இருந்துட்டு இருக்கு. நீங்க இந்த
நேரத்தெல்லாம், அதாவது நான் உங்ககிட்ட சொல்றது இல்லை இந்த 35 கோடி கொடுக்குறேன்னு சொன்னது இதெல்லாம் நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படும், உங்கள் குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை அளவு ஏற்படும்ன்றதையும் ஒரு மிரட்டலாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தாவேக்காவோட அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அவர் இதை பற்றி இன்னும் நிறைய டேட்டாஸை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி எங்கள் எம்எல்ஏ கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். ப்ராப்பரான எவிடன்ஸ் ஆனது கலெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இதில் ஈடுபட்ட யாருமே வந்து தப்ப முடியாது. எங்களோட எம்எல்ஏக்களை எவ்வளோ இவங்க முயற்சி பண்ணுறாங்களோ, விலைக்கு வாங்கணும்னு சொல்லி முயற்சிகள் பண்ணுறாங்களோ, அது எதுவுமே இந்த இடத்துல நடக்காது. இவங்க அத்தனை நபர்களுக்கும் நல்ல ஒரு முடிவானது மக்கள்னால ஏற்கனவே கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் அப்படி கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்க முடியாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும், அதாவது இவங்க பேரம் பேசுகிறப்போ ஓகே இவங்க எல்லாம் வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட அந்த செய்தியை சொல்கிறாங்க. அந்த செய்தியை சொன்னதுக்கு அப்புறமா அந்த நம்பிக்கையில் அவரும் ஒவ்வொரு திருமண மேடையிலையும் போயிட்டு இந்த ஆட்சி 3 மாதம் நீடிக்காது, இந்த ஆட்சி 6 மாதம் வந்து நீடிக்காது, கொஞ்ச நாள்ல வந்து இடைத்தேர்தல் வரும், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எங்களோட எம்எல்ஏக்கள் யாரும் விலை போக மாட்டாங்க. இதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் எல்லாருமே செந்தில் பாலாஜியோட தூண்டுதலினால அவரோட அந்த ஒரு கமெண்ட்டுக்கு கீழே தான் செயல்பட்டுருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்குமே தண்டனையானது வாங்கி கொடுக்கப்படும் சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கைன்றதையும் கொடுத்திருக்காரு. இது ரொம்ப பரபரப்பான ஒரு நிகழ்வாக மாறிட்டு இருக்கு. 15 எம்எல்ஏக்கு ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடின்றப்போ ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட். அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட ஆட்சி அப்போ அடுத்தது கவிழ்ந்துருமா? ஏன்னா இத்தனை நபர்கள் கிட்ட இவங்க பேசியிருக்காங்கன்றப்போ இதை பற்றி எத்தனை பேர் வந்து தலைமைக்கு புகார் கொடுத்தாங்க, தாவேக்கா சார்பில் இருந்து தாவேக்காவோட கட்சி தலைமைக்கு எத்தனை பேர் புகார் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 15 நபர்களை வந்து இவங்க போய் ரீச் பண்ணியிருக்காங்க, அத்தனை நபர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்றப்போ வெறும் ஒருத்தர் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு வந்து மற்ற நபர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி எழும்புது. இந்த நேரத்தில் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இடதுசாரிகள் அந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே 5 வருஷத்துக்கும் தாவேக்காவுக்கான ஆதரவு தொடருன்றதை அறிவிச்சிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த ஆட்சி வந்து கவிழறதுக்கு நாங்கள் ஒரு காரணம் ஆயிட மாட்டோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சி நல்லபடியாக இந்த ஆட்சியை முடிக்கிறதுக்கு எங்களோட அந்த சப்போர்ட் ஆனது எப்பயுமே இருக்குன்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நடுவில் திமுகவோட முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் மீது அவருக்கு தொடர்புடையதாக சொல்லி ஒரு நபர் சில லட்சங்கள் வந்து லஞ்சம் வாங்கி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதற்கு சம்பந்தப்பட்ட விசாரணைக்கு இன்னைக்கு அவர் ஆஜராயிருக்காரு. சில மணி நேரங்கள் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லிருக்கேன்னா, என் மீது வந்து எந்த விதமான புகாரும் இல்லை, பணம் வாங்கியதாக சொல்லப்படக்கூடிய நபருக்கும் எனக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, முழுக்க முழுக்க வந்து அரசியல் காரணங்களுக்காகவே தாவேக்கா அரசு கேள்வி கேட்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்துக்காகவே எங்க மேல இந்த அளவுக்கு பொய்யான வழக்குகள் போடப்பட்டிருக்குன்னு அவரோட குற்றச்சாட்டையும் பதிவு வச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான சம்பவம் என்ன நடந்துக்குன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் எம்எல்ஏ அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. முன்ஜாமீன் மனு எதற்காக இது தாக்கல் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, சமீபத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை மிகவும் வரம்பு மீறி விமர்சித்ததாகவும் ஒருமையில் பேசியதாகவும் அவர் மீது வழக்கானது தொடரப்பட்டது. அந்த வழக்கில் எப்போ வேணுனாலும் கைது பண்ணப்படலாம்னு ஒரு சூழ்நிலை இருக்கப்போ அதில் முன்ஜாமீன் கேட்டு முன்ஜாமீன்றதையும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் தாவேக்காவில் வரப்போற நாட்களில் இன்னும் பல அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் இணைய போகிற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பெருசாக நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய நபர்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, அதிமுகவில் ரொம்ப பெரிய ப்ரொஃபைல்ஸ் மிகப்பெரிய புள்ளியாக இருந்த பல நபர்கள் இப்போ தாவேக்காவை நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து காரணம் என்ன? எடப்பாடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிருப்தியா, இல்லை உண்மையிலே வந்து கட்சிக்குள்ள என்ன நடந்துருக்கு? இவ்வளோ நாள் வந்து அதிமுகவோட விசுவாசியாக இருந்த நபர்கள் திடீர்னு வந்து ஒரு பிரச்சனை கிளம்பிட்டு வெளியில் வரப்போ இதுக்கு பின்னாடி நிகழக்கூடிய காரணங்கள் என்ன? ஒருவேளை அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அது மட்டும்தான் ரீசனா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் என்றது அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில ஒவ்வொரு பதிவாக நம்ம தேட வைப்போம். அண்ட் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, நேற்று செங்கல்பட்டு பகுதியில் சோதனையின் போது ஒரு நபர் கிட்ட சில போதை மாத்திரைகள் ஆனது கிடைக்குது. அவரை பிடிச்சி விசாரிக்கிறப்போ அவர் வாங்கின லொகேஷனை சொல்றாரு. அந்த லொகேஷனில் போயிட்டு சர்ச் பண்றப்போ ஒரு 27,000க்கும் அதிகமான டேப்லெட்ஸ்ன்றதை பறிமுதல் பண்ணப்பட்டதா ஒரு செய்தியானது வந்திருக்கு. இது தொடர்புடையதாக சில பெண்கள்ன்றவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, இன்னும் சில நபர்களானவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த போதை மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் இதோட புழக்கத்தை ரொம்ப சீரியஸாக கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில தமிழக காவல்துறை இருக்கு. ஏன்னா 27,000 மாத்திரைகள் ஒரே இடத்துல கிடைக்குதுன்றது ஜஸ்ட் ஒரு நார்மல் நம்பர் கிடையாது. இது ஒவ்வொன்றும் ஒரு நபர்கள் கிட்ட போய் சேர்றப்போ, அதுவும் குறிப்பாக வந்து பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள், இன்னும் சின்ன பசங்க 18 வயசு கீழே இருக்கக்கூடிய அந்த பசங்க கையெல்லாம் போய் சேர்ந்துச்சுன்னா இது மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும். ஸோ காவல்துறை இந்த போதை சம்பந்தப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளை இன்னும் தீவிரமாக ஈடுபடணும். யாரெல்லாம் வந்து இதில் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டாதான் இதோட நடமாட்டத்தை தடுக்க முடியும். ஸோ இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி கொடுக்குறேன்னு சொல்லி 15 நபர்களுக்கும் அதிகமாக அப்ரோச் பண்ணப்பட்டதா, திமுக சார்பில் அப்ரோச் பண்ணப்பட்டதா செய்திகள் வந்திருக்கு. இதை உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அதுடன் உங்கள் ராஜேஷ் கண்ணன்.